டிஃபரெண்டா இருந்துச்சு கிளாஸு. மணி ஓரியன்டடா இல்லாம, எவ்ளோ சாருக்கு தெரியுமோ அது ஃபுல்லா கத்துக் குடுக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம வந்து இது பார்ட் ஆஃப் மை லைஃப் மாரி ஆயிருச்சு. சரி தனியா கிளாஸ் வந்து கவனிக்கிற மாரி இல்ல. இப்ப இந்த கிளாஸ் இல்லன்னா எனக்கு ஏதோ ஒரு தனியா டிஃபரெண்ட்டா இருக்கிற மாரி ஒரு ஒரு ஸ்டார்ட் ஆயிருச்சு சார். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நீங்க ஏதாச்சும் இப்ப சொல்லி தந்தீங்கன்னா, அது ஒரு பெய்டு ப்ரோகிராமும் பெய்டு இதுவும் இருக்கும், ஃப்ரீ இதுவும் இருக்கும். நீங்க 2மே அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் 2மே சேர்ந்து சொல்லுவீங்க. சில பேர் இந்த மாரி பெய்ட் போய் தான் இருக்கு. இதான் பண்ணுங்கன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. நீங்க இதுலயே இதுவும் பண்ணலாம். இதுல ஃப்ரீ இதுவும் இருக்கு. ட்ரை பண்ணுங்கன்னு அந்த ஆல்டர்னேட்டிவ் சொல்லுவீங்க சார். இது பே பண்றவங்க பண்ணிக்கோங்க. முடியாத பட்சத்துல நீங்க இதே இது இந்த மாரி ஆல்டர்னேட் ஃப்ரீல பண்ணிக்கலாம். அந்த மாரி ஒண்ணு சொல்லுவீங்க சார். அது ரொம்பவே எனக்கு பிடிச்சது. இல்லன்னா மணி ஓரியன்டட்னா சரி இதான் ஃப்ரீ பெய்ட் ஒன் தான் இருக்கு. நீங்க அதான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் நீங்க அந்த இதுல இல்ல சார். ஃப்ரீயும் இருக்கு. நீங்க அதே இது இந்த ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு இது சொல்லுவீங்க சார். அப்புறம் எந்நேரம் டவுட்ஸ்னாலும் நீங்க கான்ஸ்டன்ட்டா WhatsAppல டெக்ஸ்ட் பண்ணாலும் நீங்க அடுத்த கொஞ்ச நேரத்துல ரிப்ளை பண்ணிருவீங்க. அது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்ப இதனாலயே என் ஃப்ரெண்டுக்கு நெக்ஸ்ட் நான் ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு எனக்கு இந்த ஜர்னி ஒரு நல்லா இருக்கு.